அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு திசை வந்துவிட்டாலே பலருக்கு ஒருவித தயக்கம் அல்லது பயம் ஏற்படுவது உண்டு. ஆனால் ராகு பகவான் என்பவர் கொடுப்பதில் வள்ளல். சரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டால் இந்த ராகு திசை உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் பொற்காலமாக அமையும். ராகுவின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெற நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ராகு பகவானின் அருளை பெற 3 முக்கிய மந்திரங்கள் உள்ளன. உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் இவற்றை தேர்ந்தெடுக்கலாம். முதலாவதாக ராகு மூல மந்திரம். ராகு காலங்களில் அல்லது தினமும் மாலையில் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்வது மிகச்சிறந்த பலனை தரும். ஓம் கயத்வஜாய வித்மஹி அம்ருதஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத். இரண்டாவதாக ராகு காயத்ரி மந்திரம். ராகுவின் முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்க இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அர்த்த காயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். மூன்றாவதாக எளிய ராகு மந்திரம். நேரம் குறைவாக இருப்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் இந்த எளிய வரியை துதிக்கலாம். ஓம் ராம் ராகவே நமக. மந்திரங்கள் மட்டுமின்றி சில எளிய வழிபாட்டு மொழிகளும் ராகுவின் எதிர்மறை விளைவுகளை அடியோடு குறைக்கும். துர்க்கை வழிபாடு. ராகு திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். இது தீய சக்திகளை விளக்கும். பரிகார தானம். ராகுவின் காரகமான கருப்பு உளுந்தை தானம் செய்வது அல்லது சனிக்கிழமைகளில் ராகு பகவானுக்கு மந்தாரை மலர் சூட்டி அர்ச்சனை செய்வது யோகத்தை தரும். பாதிப்பு குறைய. ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்க சிவபெருமானின் ஓம் நமசிவாய மந்திரமும் தடைகளை நீக்கும் விநாயகர் வழிபாடும் ஒரு கவசமாக உங்களை காக்கும். நண்பர்களே, ராகு திசை என்பது மாற்றங்களை கொடுக்கும் காலம். தேவையற்ற பதற்றத்தை குறைத்து மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த வழிபாடுகளை செய்து வாருங்கள். ராகு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெரும் புகழையும் தேடித் தருவார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.